டாட்டா இண்டிகா பெட்ரோல். இந்த வண்டி வந்து ஏசி ஒர்க் வந்திருக்குங்க. ஏசி கண்டென்சர் இல்லை, கம்பர்சர் சீஸ் ஆயிடுச்சு. ட்ரையர் இல்லை, டியூபெல்லாம் கட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டியூப் கட் ஆகிருக்கு. கரெக்டாக கிளியராக தெரிய மாட்டேது. அதான் இந்த டியூப் தான் தெரியுதா? இந்த டியூப் தான் கட் ஆகிருக்குங்க. ஃபுல்லாக தெரியுது, இந்த கட் ஆகிருக்கு. இதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் கண்டென்சர் வரும், ஏசி கண்டென்சர் வரும். நம்ம ஏசி கண்டென்சரு, ட்ரையரு எல்லாமே செகண்ட்ஸ் வாங்கியாச்சுங்க. செகண்ட்ஸ் இந்த ஏசி கண்டென்சருங்க. ஏசி கண்டென்சரு, டியூபு, ட்ரையரு எல்லாமே செகண்ட்ஸ் ஒரு செட்டே வாங்கிக்கிட்டோம். ஏசி கம்பர்சரும் வாங்கிக்கிறோம். ஏசி கம்பர் சீஸ் ஆயிடுச்சு. இந்த டியூப் தானுங்க நம்ம கீழே ஃபஸ்ட் பார்த்து டியூபு. ஓகே, இதுதான் ட்ரையரு, ப்ரெஷர் சுவிட்சோடு வாங்கிட்டோம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் ஏசி கம்பர்சர் ஒன்று வாங்கியிருக்கோம்னு. இதுதான் நம்ம வாங்கின செகண்ட் ஏசி கம்பர்சர். நம்ம ஏசி கம்பர்சருக்கு இப்போ ஆயில் ஃபில் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபில் பண்ண வேண்டியதில்லை, ஒரு 100 ml ஊற்றினா போதும். 80 ml இல்லை 100 ml. ஓகே ஓகே, இந்த ஃப்ளைட்டு ஓகே, கம்பர்சர் நல்லா ஃபுல் லோடாக இருக்குது. ஓகே, ஏசி கம்பர்சர் குட் கண்டிஷனாக இருக்குது. நம்ம ஏசி ஆன் பண்ணும்போது இந்த கிளச் பிளேட் தான் பிடிச்சி வண்டி ரன்னிங் ஆகும். அப்போ தான் ஏசி கூலிங் வரும் கம்பர்சர் ஆன ஆட்ட. இது வந்து பழைய ஏசி கம்பர்சர். இது பார்த்திங்கன்னா உள்ளே அந்த பேரிங் சுற்றுது, பிளேட்டு சுற்றாது இன்ஜின். ஏன்னா உள்ளே வர சீஸ் ஆகிடுச்சு. சுற்ற முடியாது, சீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். கரெக்டாக தெரிய மாட்டேங்குது, டார்ச் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது பார்த்தீங்களா? இதுவும் இன்ஜின் மாதிரி தான், ஆயில் ஊற்றி ஆகணுங்க. ஆயில் ஊற்றாமல் இருந்தால் இப்படி தான் சீஸ் ஆயிரும். சீஸ் ஆகி பிடிச்சி நின்று, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினது பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுன்னு பாருங்கள். உள்ள பிஸ்டன்னு இங்கே ஃப்ளைட்டை சுற்றும் போது உள்ளுக்குள்ளே பிஸ்டன் ஒர்க் ஆகுது தெரியும். தெரியுதுங்களா? இப்படி ஆயிலோடு ஒர்க் ஆகணும். ஆயில் இல்லாமல் இருந்தால் சீஸ் ஆயிரும். ஏசி நம்மளுக்கு வந்து ஏசி கம்பர்சர் சீஸ் ஆனங்காட்டிக்கு தான் நம்ம கண்டென்சர், டியூபு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன க்ளீன் பண்ணோன்னா, எவாப்ரேட்டர் க்ளீன் பண்ணணும், ஏசி கூலரை க்ளீன் பண்ணணும். நம்ம பெட்ரோல் ஊற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கிறோம் பாருங்கள். ஏசி கம்பர்சரில் இருந்த டஸ்ட் எல்லாமே கரெக்டாக கூலர் எவாப்ரேட்டருக்கு போய் நிற்கிது. நம்ம பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ணுறேனுங்க. இது எவ்வளோ டஸ்ட்டாக வந்து நிற்கிது மட்டும் பாருங்கள். ஃபுல்லாக அலுமினியம் பீஸு, அலுமினியம் போய் அரைச்சி ஒன்றுது. அது இந்த மாதிரி நம்ம 2-3 டைம் க்ளீன் பண்ணணும். 2-3 டைம் க்ளீன் பண்ணோம்னா தான் உள்ளுக்குள்ள டஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். இல்லை டஸ்ட் இருந்ததுன்னா மறுபடியும் ஏசி போட்டு நம்ம ஏசி கூலிங் ரொட்டேஷன் ஆகும்போது மறுபடியும் ஏசி கம்பர்சர் சீஸ் ஆகும். மறுபடியும் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் 2-3 நாள் ஆயிருங்க. பாருங்க, இந்த மாதிரி நீ 4-5 டைம் கூட்டி க்ளீன் பண்ணோன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ரெடி ஆகும் போது தெரியுது. கம்பர்சர் ஃபிட் பண்ணியாச்சு. எக்ஸ்பான்ஷன் வால்வு, டியூபு, ட்ரையரு, கண்டென்சரு எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம வந்து வேக்கம் போட்டிருக்கிறோம்.
வேக்கம் அளவுக்கு 300 பிஎஸ்ஐ வச்சுருக்குறோம். சரி, ஒரு 1/2 கழிச்சு பார்ப்போம். ஓகே, ஒர்க்கு ஃபினிஷிங் ஒர்க் வந்தாச்சுங்க. நம்ம ஏசி கேஸ் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஏசி ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணும்போது ஏசி கம்பர்சர் ஆன் ஆகணும் வைக்கணும். ஏசி கம்பர்சர் ஆன் ஆகணும், ஃபேன் ஓடணும். ஓகே, ஏசி கம்பர்சர் ஆன் ஆகிடுச்சு. ஃபேன் ஓடுதான் பார்ப்போம். ஓகே, ஃபேன் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஃபேன் ஆன் ஆயிடுச்சு.